பெருக்கார்த்திகை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம எல்லா பொருட்களுமே வாங்கி வச்சாச்சு. கொஞ்சம் துடைக்கணும். அங்கங்கே தண்ணிக்குன்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது எண்ணெயில் பட்டு ஒரு மாதிரி ஆகிடும்ல. நான் எங்கேயோ வெளில போயிருக்கேன்னு நினச்சி ஷாதிக்கு மேலே அழுதுகிட்டு இருக்கோம். சாமி கும்பிடுங்க சொல்லுங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வெடியெல்லாம் எடுத்துகிட்டு போய் சொக்கப்பானையில் போட்டு விட்ருவோம். டமால் டுமில்னு வெடிக்கும். மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நார்மலாக வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு நார்மல் டேஸில் ஓரளவுக்கு ஒர்க் இருக்கும் வீட்டில். பட் அதாவது ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்னு வரும்பொழுது வீட்டில் எவ்வளோ ஒர்க் இருக்கும்ல. நம்ம காலையிலே எழுந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு பண்ட பாத்திரத்தை எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு பூஜை ஜாமான்லாம் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு வாசல்லாம் பெருக்கி தொடச்சி இவ்வளோ வேலை இருக்கும். ப்ளஸ் அந்த என்ன ஃபெஸ்டிவல் சீசனோ அந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ஏற்ற மாதிரியான நம்ம வந்து அந்த பூஜை எல்லாம் செய்வோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். ப்ளஸ் அந்த பலகாரங்கள்லாம் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருக்கார்த்திகை. பெருக்கார்த்திகை அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கார்த்திகை மாதத்தையே வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம். அது வந்து முருகனுக்கு உகந்த மாதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதத்தில் வந்து நிறைய வீட்டில் விளக்கேற்றி வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா கார்த்திகை மாதத்தில் வந்து அதிகமாக பனி பெய்யும் நம்மளுக்கு. ஸோ நம்ம வீட்டில் விளக்கேற்றி வைக்கும்போது தூரத்தில் வந்து ஒரு வீடு இருக்குங்கிறத வந்து ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய காரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பர்டிகுலராக எனக்கு தெரியல. பட் கார்த்திகை மாதம்னாலே வந்துட்டு இந்த பெருக்கார்த்திகை அன்னைக்கு வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி வைக்கிறது அப்படிங்கிறது வழக்கம். அது பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் பெருக்கார்த்திகை எப்படி கொண்டாட போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நார்மலாக ஊர் சைட்லலாம் பெருக்கார்த்திகைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா என் அம்மாலாம் வந்துட்டு இந்த பொரி கிண்டுவாங்க. பொரி அப்புறம் வந்து பொட்டுக்கடலை எல்லாத்தையும் போட்டு அந்த சக்கரை பாகை வந்து கரைச்சி ஊற்றி பொரி மாதிரி கிண்டுவாங்க. அதை வந்து ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடுவோம். நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கே என் தங்கச்சிக்கு என் தம்பிக்கு வந்துட்டு பொரியை வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது பேக்கெட்டில் போட்டு கட்டி எடுத்துகிட்டு போவோம். எல்லோரும் எடுத்துகிட்டு போயிட்டு யார் வீட்டு பொரி வந்து நல்லா இருக்குது அப்படின்ட்டு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்போம். அதில் இந்த தேங்காய்லாம் வறுத்து போடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் நம்ம இப்போ வந்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ண போகிறது கிடையாது. சாப்பாடு வச்சு தான் இங்கே படைக்கிறது வழக்கங்கிறதுனால ஈவினிங் வந்து நம்ம சாப்பாடு வச்சு படைக்க போகிறோம். இன்றைக்கி வந்து கார்த்திகைக்கான வேலைகள் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் நான் குளிச்சு ரெடி ஆகிட்டேன். பட் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து வின்டர் டைம் அப்படிங்கிறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து நம்ம மாய்ஸ்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா கிராக் விழுந்துடும். ஸோ தட் இப்போ என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கான டைம். ஸோ இன்றைக்கி நான் என்னோட ஸ்கின்னுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டெர்ம்டாக் க்ரீமி பாடி லோஷன். இந்த டெர்ம்டாக் க்ரீமி பாடி லோஷன் வந்துட்டு ட்ரிபிள் பவர்ட் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ லோஷன். இது வந்துட்டு நார்மல் டு ட்ரை ஸ்கின் அண்ட் ஃப்ளேக்கி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான லோஷன். இதில் வந்துட்டு செரமைட், ஸ்குவாலன் அண்ட் விட்டமின் இ இருக்குது. நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து செரமைட், ஸ்குவாலன், விட்டமின் இங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா செரமைட் வந்துட்டு நம்மளோட ஸ்கின்னை டீப்பாக நரிஷ் பண்ணி லிபிட் பேரியர்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸ்குவாலன் வந்துட்டு நம்ம ஸ்கின்ல இருக்க மாய்ஸ்சர் ரிட்டன்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, ட்ரைனஸையுமே வந்துட்டு தடுக்குது. அண்ட் விட்டமின் இ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்கின் டேமேஜஸை ரிப்பேர் பண்ணி ஸ்கின் டெக்ஸ்சரை ஈவன் அவுட் பண்ணுது. மார்க்கெட்டில் இப்போ நிறைய ட்ரை ஸ்கின் லோஷன்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஒரு ஹெவி ஃபீல், ஒரு கிரீசி ஃபீல் வந்து கிடைக்கும். ஆனால் இந்த டெர்ம்டாக் க்ரீமி பாடி லோஷன் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இதில் இருக்கிற அல்ட்ரா மாய்ஸ்சரைசிங் ஃபார்முலா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நான் கிரீசி ஃபீலை கொடுக்குது. அண்ட் இது லைட் வெயிட்டும் கூட. இது நல்லா நரிஷ் பண்ணுது. இது நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணி ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் ஆக்கி ட்ரைனஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த டெர்ம்டாக் க்ரீமி பாடி லோஷன் வாங்கி இந்த வின்டர் சீசனில் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுளும் கூட. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. சில பேருக்கு அவங்க யூஸ் பண்ணுற பாடி லோஷன் வந்துட்டு ஃப்ரேக்ரன்ஸாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். பட் அந்த மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் பாடி லோஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது ட்ரை அண்ட் ஃப்ளேக்கி ஸ்கின் உள்ளவங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் ப்ராப்ளம்ஸை அது வந்து அக்ரவேட் பண்ணும். இது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுனால சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க கூட இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்களும் இந்த டெர்ம்டாக் க்ரீமி பாடி லோஷன் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க இப்போ போய் வேலையை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பெருக்கார்த்திகை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம எல்லா பொருட்களுமே வாங்கி வச்சாச்சு. காலையிலே அப்பா போய் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. சில பேர் வீட்டில் வந்து மதியம் கும்பிடுவாங்க, சில பேர் வீட்டில் ஈவினிங் கும்பிடுவாங்க. நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு ஈவினிங் தான் கும்பிட போகிறோம். அதனால மதியம் எதுவும் பெருசாக நம்ம சமைக்கல. ஸோ இன்னைக்கு வந்து லெமன் ரைஸ் ப்ளஸ் அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி வச்சு மதியத்துக்கான ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் காலையிலே வந்துட்டு எல்லாமே இங்கே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நம்ம ஈவினிங் தான் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட போகிறோம் அப்படிங்கிற
அப்படிங்கறதுனால ஒரு 4 மணிக்கா வந்து இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்படியா? எப்பவுமே இந்த மாதிரி விசேஷ நாட்கள்லாம் வந்துச்சுன்னா சாமியோட அந்த பூஜை ஜாமான் எல்லாம் தேய்ச்சி வச்சு எல்லாம் கிளீன் பண்ணி வச்சு கும்பிடுறது வழக்கம் இல்லையா? பட் இன்னைக்கு வந்து பெருக்கார்த்திகை அப்படிங்கும்போது இன்னைக்கு ஸ்பெஷலே வந்து விளக்கேத்துறது தான். ஸோ வீட்டு வாசல்ல எல்லார் வீட்டு வாசல்லையுமே விளக்கேற்றிருப்பாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கார்த்திகைக்கு 3 நாளைக்கு முன்னாடியே வந்து விளக்கேற்ற ஆரம்பிச்சிருவாங்க. 3 நாளைக்கு முன்னாடியிலேருந்து விளக்கேற்றிட்டு வந்து பெருக்கார்த்திகை அது வந்து 3வது நாளா வச்சு நிறைய விளக்கேற்றுவாங்க. அந்த நம்பர்ஸ் வச்சு விளக்கேற்றுவாங்கங்க. அதுக்கப்புறம் வந்து கோலம் போட்டு அது மேலெல்லாம் விளக்கு வைப்பாங்க. வீட்டில் வந்து திண்ணை இருந்துச்சுன்னா அது மேலே விளக்கு வைப்பாங்க. இப்போ நம்ம வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்கிறதுனால பால்கனி இல்லையா? ஸோ நம்ம பால்கனிலலாம் விளக்கு வைக்க போகிறோம். அதுக்கான விளக்கு எல்லாமே வந்துட்டு விளக்கி இந்த உலர்த்துறதுக்காக மேலே வச்சிருக்கோம். அது வந்து மொட்டை மாடியில் காஞ்சிட்டு இருக்கு. ஸோ அது போய் எடுத்துட்டு வந்து வைக்கணும். ஏற்கனவே போன வருஷம் விளக்கி வச்சது தான், இருந்தாலும் உள்ள இருந்துச்சு இல்ல, அந்த ஒரு மாதிரி பூசணம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து ஜஸ்ட் கொஞ்சம் க்ளீன் பண்ணி மேலே எடுத்து கவுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதையுமே போய் நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த படம்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு இல்லையா? இதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு இது வந்து ப்ராப்பராக செட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மாலை, தோரணம், வாழை இலை இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. வீடு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து படைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வாசல்லாம் கட்டி விட்டுறணும். இது வந்து படைக்கிறதுக்கான இலை. இந்த இலைக்கும் எனக்கும் ரொம்ப டேஞ்சர். நெகம் இருக்கிறதுனால குத்தி கிழிச்சு விட்டுருவேன். அதனால அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நைட்டு நம்ம என்ன ஸ்பெஷல் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா சாமிக்கு படைக்கணும் இல்லையா? அதனால சாம்பார், வாழைக்காய் வறுவல் பண்ண போறாங்க அம்மா. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, அப்பளம் பொரிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமான டிஷ் இல்ல. இந்த மாதிரி நல்ல நாள்லாம் சாமிக்கு வச்சு படைக்கும் போது வாழைக்காய் வச்சு படைக்கிறது ரொம்ப ஸ்பெஷல் ஆமா. ஏன்னா வாழையில ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்ம சாமிக்கு வச்சு படைக்கும் போது அது நம்மளோட குடும்பத்தை வந்து வாழையடி வாழையா வாழ வைக்குமாமா. அதனாலதான் வாழையில ஏதாவது ஒண்ணு நம்ம சாமிக்கு வச்சு படைக்கிறோம். வாழைப்பழம், வாழை இலையில வச்சு படைக்கிறோம். அதுக்காக ஈவினிங் வந்து இதுதான் நடக்க போகுது. இன்னும் நம்ம சமையல் ப்ரிப்பரேஷன் எதுவுமே ஆரம்பிக்கவே இல்ல. அதுக்குள்ள அலம்பல பாரு. அதெல்லாம் ஆரம்பிக்கும் போது என்னென்ன செய்யறோம் அப்படிங்கறத காமிக்கிறேன். வாங்க மாடியில போய் அகல் விளக்கு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க அகல்லாம் நல்லா காஞ்சிருக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு போய் கீழே வச்சுட்டு இது கொஞ்சம் துடைக்கணும். அங்கங்கே தண்ணிக்குன்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது எண்ணெயில் பட்டு ஒரு மாதிரி ஆகிடும்ல. அதனால இது எல்லாத்தையும் நல்லா தொடச்சி தனித்தனியாக வச்சு கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம விளக்கேற்ற போகிறோம். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். எப்போவுமே நம்ம விளக்கு வந்து வெளியில இருந்து தான் ஏற்றிக்கிட்டு வரணும். அதனால வாசலில் ஃபஸ்ட்டு 2 விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். நம்ம இப்போ 2 விளக்கு ஏற்றியாச்சு. இந்த விளக்குலேருந்து ஒரு விளக்கோ இல்லை 2 விளக்கோ ஏற்றிக்கிட்டு மேலே போயிடுவோம். இதை வச்சு தான் நம்ம மீதி எல்லா விளக்கும் ஏற்ற போகிறோம். ஒரு 2 விளக்கு ஏற்றிக்கலாம். ஏன்னா ஒன்று அணைஞ்சா கூட இன்னொன்று இருக்கும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். மீதி இருக்க விளக்கெல்லாம் அம்மா எண்ணெய் ஊற்றி வச்சுருப்பாங்க. நம்ம மேலே போய் எல்லாத்தையும் ஏற்றலாம். இப்போது இங்கே எங்கெங்கெல்லாம் விளக்கேற்ற போகிறோன்னா இந்த படியில், அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல, இந்த பால்கனி இருக்குல்ல இந்த இடத்துல, அதுக்கப்புறம் பார்த்தீங்களாங்க நான் கோலம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து திஸ் இஸ் கால்டு அவசர கோலம். இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போட்டது இந்த கோலம். ஸோ இந்த கோலத்துலேயும் முடிஞ்ச அளவுக்கு விளக்கேற்றிடலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா காற்றடிக்குது இல்லை, அது அணைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் திரி வந்து கொஞ்சம் பெருசாக தான் வச்சுருக்கேன். திரியை கொஞ்சம் பெருசாக வச்சா வந்து கொஞ்சம் வேகமாக எரியும். எண்ணெய் தீந்து போவோம் சீக்கிரமாக, பட் எரியும் காற்றடிச்சா கூட. என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையுமே அப்படியே மெதுவாக ஃபுல்லாக எல்லா விளக்கும் பற்ற வச்சுட்டு இங்கே எவ்வளோ வைக்கணுமோ அது எல்லாத்தையும் வச்சுருவோம். இப்போ நான் எல்லாத்தையுமே ஏற்றிக்கிறேன். இப்போ எல்லா விளக்கும் ஏற்றியாச்சா? இப்போ இந்த படியில் 2 வச்சுருவோம். நம்மக்கிட்ட நிறைய அகல் விளக்கு இருந்துச்சுன்னா படி ஃபுல்லாக வைக்கலாம். அது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் நம்ம அந்த வீட்டில் வைக்கும்போது நிறைய அகல் விளக்கு வைப்போம். அடுத்து இங்கே 2 வச்சாச்சு. இப்போ மீதி வந்து 1 2 3 4 5 6 விளக்கு இருக்குது. உள்ளே 2 விளக்கு வேணும் நம்மளுக்கு. அதனால மீதி 4 விளக்கு இங்கே வச்சுருவோம். 2 விளக்கு அங்கே எடுத்துகிட்டு போயிடுவோம். சென்டரில் 1, இங்கே 5 வச்சாச்சு. உள்ளே வந்து 2 எடுத்துகிட்டு போகணுன்னாங்க. நம்மக்கிட்ட 1 தான் இருக்குது. உள்ளே 1 இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்றிக்கலாம். வெளியிலேருந்து தான் விளக்கேற்றிட்டு உள்ளே போகணுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ வெளியில் ஃபுல்லாக விளக்கேற்றியாச்சு. இப்போ நல்லா விளக்கு ஏற்றணும் பாருங்கள். சாமிக்கு பூலாம் வச்சு அலங்காரம்லாம் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் ஒரே ஒரு அகல் ஏற்றிட்டு சாமி பக்கத்தில் வச்சிட வேண்டியதான். அதை இந்த பக்கம் ஒரு விளக்கு, அப்புறம் இந்த பக்கம் ஒரு விளக்கு.
இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே விளக்கேற்றுறோம் அப்படின்னா காத்தடிக்காது. பெருக்கார்த்திகை எப்போ நம்ம வெளியிலலாம் விளக்கேற்றுவோம் தெரியுமா? ஸோ காத்தடிக்கும். அதனால வந்து விளக்கு டக்குன்னு எரியறதுக்கும் அந்த காற்றுல அணையாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் வந்து சூடம் வச்சு விளக்கேற்றுறீங்கன்னா, சூடம்னா கற்பூரம்னு சொல்லுவாங்களா, அந்த கற்பூரத்தை அந்த திரியோட முனையில் வச்சுட்டு விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா அது டக்குன்னு பற்றிக்கும், அணையாது. இது வந்து ஒரு டிப்ஸு. நோட் பண்ணுங்கப்பா. ஸோ அதனால தான் நான் சூடம் எடுத்துகிட்டு போனேன். கொஞ்சம் சூடம் இருக்குது நம்மக்கிட்ட. எப்படியும் இன்னைக்கு சூடம் ஏற்றுவாங்க இல்லையா, அதனால் அதோடய சேர்த்து இதையும் வச்சிடலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ சாமிக்கு வந்து படையல் வச்சு முடிச்சாச்சு. நான் முன்னாடியே சொன்னேன்ல இன்றைக்கி என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்கன்னு. சாதம், சாம்பார், அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் வறுவல், அப்பளம், அப்புறம் பழம் வச்சு படைப்போம் இல்லையா, அதனால பழம். ஸ்வீட்டுக்காக வந்து பாயசம் வச்சுருக்காங்க. ஸோ விளக்கேற்றி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாமி கும்பிட வேண்டியது தான். சாமி கும்பிடு சாமி. சாமி கும்பிடுங்க. சொல்லு நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சொல்லு ஓம் நமச்சிவாய. சூடாக இருக்குதாடி? சரிடி, ஆயிட்ட பொட்டு வச்சுக்கோ, போட சொல்லு. திருநீர், திருநூறு. அதுக்கப்புறம் என்ன வச்சாங்க? என்னது இது ரெட் கலர்ல? தாத்தா கமான் சொல்லு. விழுந்து கும்பிடுவோம் வாங்க. விழுந்து கும்பிடுங்க. ஐயா. என்னம்மா? மூணு பார்க்கலாம். ஊர் சைட்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டாக கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து கோயில் இருக்கும்ல, கோயில் வாசலெல்லாம் வந்து சொக்கப்பானைன்னு ஒன்று கொளுத்துவாங்க. இப்போ திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நம்ம ஊர் சைட்லலாம் செம்மையாக இருக்குங்க அது. இப்போது தீபம் ஏற்றுறாங்கல்ல, திருவண்ணாமலை தீபம் ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் வீட்டில் எல்லாருமே தீபம் ஏற்றுவாங்க. தீபம் ஏற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க, ஒரு 1 hour. தீபம் ஏற்றி 1 hourக்கு அப்புறம் வந்து எல்லாருமே கோயில் அசம்பிள் ஆகிடுவாங்க. எப்படி இருக்கும் சொக்கப்பானை அப்படின்னா, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். கோன் ஷேப் மாதிரி வந்து குச்சி செட் பண்ணியிருப்பாங்க. அந்த குச்சி மேலே வந்து பனை ஓலை இருக்குல்ல, காஞ்ச பனை ஓலையை அப்படியே வச்சு நல்லா சுற்றி வச்சுருப்பாங்க. அதில் நான் வந்து சூடம் அதெல்லாத்தையும் போட்டு நல்லா எரிச்சு விட்டுருவாங்க. ஸோ அது என்னன்னா, இருக்கிற நெகட்டிவ் எல்லாமே வந்து போகணும் அப்படின்னு எரிச்சு விடுவாங்க. நம்ம என்ன பண்ணுறதுன்னா, தீபாவளிக்கு அப்புறம் தானே கார்த்திகை வருது. தீபாவளிக்கு மிஞ்சின வெடியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கார்த்திகைக்கு வெடிப்போம், எல்லாருமே பண்ணுவோம்ல. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த வெடியெல்லாம் எடுத்துகிட்டு போய் சொக்கப்பானையில் போட்டு விட்ருவோம். டமால் டுமில்னு வெடிக்கும், திட்டுவாங்க, பயங்கரமாக திட்டுவாங்க. அது ஒரு ஜாலி நம்மளுக்கு. ஏன்னா சொக்கப்பானை எரியும் போது அந்த துகள் வந்து உழுவும்ல, அதெல்லாம் எடுத்து நம்ம நெத்தியில் வச்சுக்கிறதுக்காக நிறைய பேர் நிற்பாங்க, முதல் துகளெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெடி போய் போடும்போது என்ன ஆகும், டமால் டுமில்னு வெடிக்குமா, பயங்கரமாக திட்டுவாங்க. ஜாலியாக இருக்கும், போட்டு உடையாந்துடுறது வெடியெல்லாம். அது சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது செம தமாஷா இருக்கும். இப்போ அதெல்லாம் இங்கே எங்கேயுமே பார்க்க முடியல. சென்னையில் அந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல, பட் ஊர் சைடில் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்பனா இங்கே பாரு, ஹாய் சொல்லு, எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஹாப்பி. வாய் மட்டும்தான் அசையுது, டப்பிங் நான் தான் கொடுக்கணுமா? ஹாப்பி. ஹாப்பிமன் தாயம்மா இல்லடா, ஹாப்பிமன் தாயம்மாங்கிறது வந்து நாங்கள் விளையாடுற விளையாட்டு. அப்படின்னா என்னன்னே தெரியல, அவனும் சொன்னால் நாங்களும் அது வந்து ஒரு விளையாட்டு ஆக்கிட்டோம். சேருடி. ஹாப்பி பெரு கார்த்திகை சொல்லிடு. ஹாப்பி பெரு கார்த்திகை டு ஆல். லவ் யூ ஆல்.